சரி, அப்புறம் மாவு பிணைஞ்சு வச்சோம். இப்போ மாவை எடுத்துக்கிட்டோம். அம்மாவை காட்டிடுறாங்க. இதை வந்து இப்படி தட்டணும். இந்த பழைய காலத்து அரிசி மாவு ரொட்டிங்கிறது இப்படி தான். அதை இப்படி தட்டி, இதெல்லாம் எங்கள் அம்மா காலத்தில் உள்ளது, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இதை இப்படி தட்டணும். தட்டி நல்லா லேசாக தட்டி, இதை இந்த சைட்லலாம் வெடிக்காத அளவுக்கு தட்டி எடுக்கணும். இது தட்டி போட்டு சுட்டு எடுத்து கரியானத்துக்கு கறி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் வந்து நான் நெய் ஊற்றி சுடுவேன். நெய் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பான்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? எங்கள் அப்பாவுக்கு வேண்டி நெய் ஊற்றி தான் சுடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்புக்கும் இந்த அரிசி மாவு ரொட்டிக்கும். ஓகேயா? அது பொரியிறத பாருங்கள். அப்படியே மாற்றி போடணும். இது இப்படி வேகணும். இந்த இது மாதிரியே பேக் சைடும் வரும், இது இப்படி வரும். இதை வந்து பிளேட்டில் வச்சு கறி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிட்றதுல இப்போ யார் சாப்பிட்றா? இது பச்சரிசி மாவு, தேங்காய் பூ, உப்பு இது எல்லாம் சேர்த்துருக்குது. உப்பு தேவைக்கேற்ற அளவு தான் போடணும். இப்படி ரெண்டு சைடுமே வேக வைக்கணும். மாற்றி மாற்றி போட்டு தான் வேக வைக்கணும். அப்படி இல்லாட்டா இது கரிஞ்சு போயிடும். இந்த புகையாக வருது பாருங்கள், இப்படி வந்ததுன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தான் இதை சுட்டு சுட்டு எடுக்கணும். ஆனால் லேட்டாகும், உடனே செய்ய முடியாது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.